உருளைக்கிழங்கு காரக்கறி 2 உருளைக்கிழங்க 4 கல் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு 2 விசில் விட்டு உதிர்த்து வச்சுருக்கேன். வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு முதல்ல கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வருது. ஒரு 4 பிஞ்சு சோம்பு போட்டுக்கலாம். இது நல்ல ஏர் பிரச்சனையை கொண்டு வராது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அதை கருக விட்டுறக்கூடாது. உடனே பூண்டு 4-5 பல் தட்டி சேர்த்துருக்கோம். அரைக்கல, பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துருக்கோம். 2 உருளைக்கிழங்குக்கு 4 பல். கருவேப்பிலை ஒரு 10% ஃப்ளேமில் இதுவரையில் வறுத்துவாங்க. ஒரு பெரிய வெங்காயம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை தூக்கி விட்டுக்குங்க, நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கிறதா இருந்தால் நல்லா மெரூன் ஷேடு வரணும். உடனே காலி பண்ணுறதா இருந்தால் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இது நான் சாயந்தரம் வரையில் வச்சுருக்கிறதால இந்த அளவுக்கு வதக்கி விடுறேன். இப்போ சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் எண்ணெய் பத்தில் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நாங்கள் பெரியவங்க கம்மியாக விட்டுக்கிறேன். ஏன்னா பூண்டு அடி பிடிக்கும்போது சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கண்டிப்பாக இதுக்கு சாம்பார் பொடி தான் போடணும். கருக விட்டுறக்கூடாது. ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு உடனே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுடுறோம். இப்போ அதை வேகிறதுக்காக தான் 4 கல் உப்பு போட்டு வேக வச்சோம். அது உப்பு ஏறாது உருளைக்கிழங்குல. இப்போ உப்பு போட்டுக்கிறோம் உருளைக்கிழங்குக்கு சேர்த்து. இப்போ அந்த வெந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து ஒரு 1.5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ எல்லாமே காரம் உப்பு நல்லா சார்ந்து வரும். நல்லா வெரைட்டி ரைஸ்க்கு அருமையாக இருக்கும். ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 30 செகண்டு நல்லா ட்ரை ஆயிரும். கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். முதல்லலாம் நாங்கள் சின்ன வெங்காயம் தான் போடுவோம். இப்போ பெரிய வெங்காயம் தான் எல்லாம் உபயோகிக்கிறாங்க. உங்களுக்கு டைம் கிடச்சா சிறு வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு செய்து பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு தேங்காய் கிடையாது, அப்படியே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோக்களை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.